டாபிக் வந்து இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் அரே. லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அரேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து அரேஸோட டைப்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ்டு அரே, அசோசியேட்டிவ் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. அதில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்டு அரே பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அரேஸ் வித் நியூமரிக் இண்டெக்ஸ் ஃபார் த அவைலபிள் வேல்யூஸ் இன் அரே வேரியபிள் which contain key value pair as user developer can take the values using keys. So index அரேல நம்ம கீஸா நம்ம எதை பயன்படுத்த போறோம், அதாவது அரே வேரியபிள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம வந்து more than one value ஸ்டோர் பண்ணிக்கலாம். We can store many values in an array variable, but it is difficult to access without any reference. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரை வந்து நீங்கள் 10 பேரில் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அது ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ உதாரணமாக ஒரு 10 பேரில் ஒருத்தர் நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னா எப்படி கூப்பிடுவீங்க? அந்த வரிசையாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா 3வது ஆளை எழுப்புங்க, 4வது ஆளை எழுப்புங்க அப்படின்ட்டு அவங்க எந்த வரிசையில் உட்காந்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் கூப்பிடலாம். அல்லது ஒரு பேரை வச்சு கூப்பிடலாம் இல்லையா? ஒன்று அந்த வரிசையில் அவங்க எந்த வரிசையில் எந்த ஆர்டரில் இருக்காங்களோ அந்த ஆர்டரை வச்சு கூப்பிடலாம், அல்லது அவங்க பேரை வச்சு நம்ம வந்து கூப்பிடலாம். அதுபோல் இந்த சிக்கல் எப்போ வரும் அப்படின்னா மோர் தென் ஒன் வேல்யூ இருக்கும்போது அந்த சிக்கல். ஒரே ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் கூப்பிடுங்க அப்படின்னும் போது இண்டெக்ஸ் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கூப்பிட்டாலே அந்த ஒருத்தர் தான் வரப்போகிறாரு. ஸோ தேர் இஸ் நோ நீட் எனி இண்டெக்ஸ் ஃபார் ரெஃபர் அ சிங்கிள் வேல்யூ. பட் இன் கேஸ் of multiple values, suppose if we want to identify one of these values, we must use any index. So ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ் நம்ம பயன்படுத்தி ஆகணும் to reference the values. அந்த values ரெஃபர் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸை பயன்படுத்தி ஆகணும். இப்போ இங்கே வந்து இண்டெக்ஸை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்க. எது இண்டெக்ஸாக இருக்குது பாருங்க. இப்போ ஒரு அரேவை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கோடு பாருங்க. This is a PHP example code. In this code, teacher name is a name of the array variable. Teacher name கொடுத்துருக்காங்க பாருங்க. So it is a array variable. இது எப்படி array variable ஆகுது அப்படின்னா array அப்படின்ற இந்த definition நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ array of values, அதுக்குள்ளே values கொடுத்துருக்கோம், list of values கொடுத்துருக்கோம், 3 values கொடுத்துருக்கோம். இனியன், கவின், நிலானி அப்படின்னு 3 values கொடுத்துருக்கோம். இந்த 3 வேல்யூஸ் வந்து இந்த அரேக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணி இந்த அரேவை அப்படியே யாதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டீச்சர் நேம்ன்ற அரே வேரியபிள் இஸ் அ அரே வேரியபிள். இன் திஸ் அரே இட் கண்டைன்ஸ் 3 வேல்யூஸ், 3 வேல்யூ இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணோம். இந்த வேல்யூஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்யூஸை டைரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ இதில் இனியன், கவின், நிலானி அப்படின்னு டேரெக்டாக அவங்க வேல்யூஸை வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இட் அதுக்கு பதில் இண்டெக்ஸை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் பாருங்கள். எக்கோ த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு டீச்சர் நேம். ஸோ இந்த டீச்சர் நேம்ன்றது என்ன உங்களுக்கு தெரியும்? இட்ஸ் அ நேம் ஆஃப் த அரே. டீச்சர் நேம் இந்த ஆங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 0. திஸ் 0 மென்ஷன்ஸ் the value of an array is in 0th position. இந்த அரேல இருக்கக்கூடிய 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை குறிக்குது. அப்போது அந்த 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை 0 அப்படின்னு அந்த பொசிஷனை வச்சு குறிக்கிறதுனால அது இண்டெக்ஸ் வேல்யூ. அடுத்தது கவினோட இண்டெக்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கோஸ் டு 1. நிலானியோட இண்டெக்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி கோஸ் டு 2. So this 0, 1, 2 or indicates the position of a values, position of a position of the values, array values, இனியன், கவின், நிலானி. ஓகே, ஸோ அந்த பொசிஷனை வச்சு இண்டெக்ஸ் பண்ணுறதுனால இது இண்டெக்ஸ்டு அரேஸ். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அரேஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை அந்த பொசிஷன், ஸ்டார்டிங் வேல்யூ 0th பொசிஷனில் இருக்கும், அடுத்த வேல்யூ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும், அதுக்கு அடுத்த வேல்யூ செகண்ட் பொசிஷன், அந்த மாதிரி அடுத்தடுத்த வேல்யூ சம் பொசிஷன் அந்த பொசிஷன் இருக்கும்.
அந்த பொசிஷனை 0 1 2 3 அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரேவை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, அரேஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி இண்டெக்ஸ் வச்சு தான் ஹேண்டில் பண்ணுவோம். a of 0, a of 1, a of 6, a of 10 அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, a of 0னா 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ, a of 6னா 6th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ, a of 10னா 10th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ ஆனால் அந்த வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டாக அரேவை பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெவர் ஃபர்கெட் இட், இதை மறக்காதீங்க. அரேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் 0. ஓகே, இப்போது இந்த அரேவை யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்கோ த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆர், ஆக்சுவலாக இது டீச்சர்ஸ் நேம், நாட் அ ஸ்டூடெண்ட்ஸ் நேம். த டீச்சர்ஸ் நேம் ஆர் டீச்சர் நேம் ஆஃப் 0 அப்படின்னா யாரை குறிக்கும், இனியனை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ என்ன டிஸ்பிளே ஆகும்போது என்ன டிஸ்பிளே ஆகும், இனி என்ன டிஸ்பிளே ஆகும். டாட், இந்த டாட் மென்ஷன் த கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். எதை கன்காட்டினேட் பண்ணுதுன்னா இந்த கமாவை கன்காட்டினேட் பண்ணுது, கமா. அதுக்கப்புறம் டாட், இது எதை கன்காட்டினேட் பண்ணுதுன்னா, கன்காட்டினேட்னா இணைக்கிறது. எதை இணைக்குதுன்னா இந்த டீச்சர் நேம் ஆஃப் 1 இணைக்குது. டீச்சர் நேம் ஆஃப் 1 என்ன வேல்யூ, கவின். அப்போது இனியன் கமா கவின், எகெயின் வந்து டாட்டு அண்டு. இப்போ இங்கே கமா கிடையாது, அண்டு, ஏன்னா முடியுதுன்றதுனால அண்டு டாட் நிலானி. இந்த டீச்சர் நேம் ஆஃப் 2 எதை இண்டிகேட் பண்ணுது, நிலானி இண்டிகேட் பண்ணுது. அப்போ டிஸ்பிளே ஆகும்போது என்ன டிஸ்பிளே ஆகும், இப்போ எக்கோ ஒன்று என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். என்ன டிஸ்பிளே பண்ணும், டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது அப்படியே டிஸ்பிளே பண்ணும். எப்படி டிஸ்பிளே பண்ணுது பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆர் இனியன் கமா கவின் அண்டு தேர்ட் டீச்சர் நேம் என்ன, நிலானி வச்சு லாஸ்ட் டாட்டை வந்து கன்காட்டினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸ் அரேவை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு மென்ஷன் பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இண்டெக்ஸ்ட் அரே. அடுத்து அசோசியேட்டிவ் அரே. அசோசியேட்டிவ் அரேன்றது இட் இஸ் அ கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வேல்யூ, இந்த அரேஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டோரிங் எ டேட்டா. அதாவது ஒரு டேட்டாவை நம்ம வந்து கம்ப்யூட்டரில் யூசர் கிட்டேருந்து இல்லை வெளியிலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது எப்படி வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சராக ஸ்டோர் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஸ்டோர் பண்ணால் ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம். இப்போ வந்து ஒரு பொருட்களை நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம், கலெக்ட் பண்ணுறதெல்லாம் குப்பை மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சா நம்ம தேடும்போது எடுக்கும்போது பார்க்குறது கஷ்டம். ஸோ அப்போ அதே வந்து அடுக்கி எது எங்கே வரணும் அப்படின்னு தனித்தனியாக ஒரு லேபிள் போட்டு அடுக்கி வச்சோம் அப்படின்னா எப்போ வேணாலும் ஈஸியாக எடுக்கலாம், மாற்றலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் கம்ப்யூட்டர்லேயும் லொக்கேஷனில் வந்து டேட்டாவை, மெமரி லொக்கேஷனில் டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சரெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, அதாவது நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து அரே. ஸோ அரேன்றதும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். அதில் அசோசியேட்டிவ் அரேன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேட்டா ஸ்ட்ரக்சர். அரேலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டிஃப்ரெண்ட்டான அரே. இங்கே அரே வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, இன் திஸ் அசோசியேட்டிவ் அரே த வேல்யூஸ் ஆஃப் அன் அரே இஸ் ஸ்டோர் அலாங் வித் இட்ஸ் கீ. ஒவ்வொரு வேல்யூக்கும் கீயை நம்ம வந்து கிரியேட் பண்ணி அந்த கீயோட அதை நம்ம வந்து அதாவது டிக்ளேர் பண்ணுறோம், ஆர்டர் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், மார்க்ஸ்னு ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்ஸ்ன்ற அரே வேரியபிளில் this statement marks equal to array of பாருங்க student 1 indices 35. இப்போ student 1 indices 35 அப்படின்றது student 1ன்றது என்னது, that is a key, 35 is a value. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் வேல்யூ 35-ஐ எப்படி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ் அ கீ வேல்யூ பேராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கீ வேல்யூ பேர், அடுத்து இது ஒரு கீ வேல்யூ பேர், அடுத்து இது ஒரு கீ வேல்யூ பேர். அதாவது student 1 is a key, 35 is a value. Then student 2 is a key, 17 is a value. Student 3 is a key, 43 is a value. Okay, this is a key value pair. அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, associative arrays are a key value pair data structure. Instead of storing a data in a linear array, அதாவது லீனியராக ஸ்டோர் பண்ணாமல் associative arrays எப்படி ஸ்டோர் பண்ணிக்குது அப்படின்னா,
டேட்டா இன் அ கலெக்ஷன் அண்ட் அசைன் இட் யூனிக் கீ. அதாவது டேட்டா அதனோட கீ, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கீ, யூனிக் கீ. ஒரே கீ இருக்காது, யூனிக் கீ. யூனிக் கீனா தனித்தனி கீ அல்லது வெவ்வேறு கீ. ஸோ இதான் வந்து அசோசியேட்டிவ் அரேயோட டெஃபினேஷன். இது அதுக்குண்டான எக்ஸாம்பிள். ஸோ இதை எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அடுத்தது இது it is a display on the screen like student 1 mark is marks of student 1. இந்த marks of student 1 இருக்கு இல்லையா, சிங்கிள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, this returns the value 35. இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்? 35ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். and marks of student 2 returns the value 17. இப்போ எப்படி வரும்? இப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது student 1 mark is 35 is eligible for qualification. student 2 mark is 17 is not eligible for qualification அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, this is an example of associative array. And next one is a multidimensional array. Multidimensional array is an array within array. An array within an array. அதாவது ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே, அந்த அரேக்குள்ள இன்னொரு அரே. அந்த மாதிரி வந்து ஒரு அரேக்குள்ள எத்தனை அரே வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். அதாவது மல்டிபிள் லெவல்ஸ், மல்டிபிள் டெப்த் ஆஃப் லெவல்ஸ், எத்தனை டெப்த் வேணாலும் நீங்கள் போகலாம். 2 லெவல், 3 லெவல், 4 லெவல்ன்றதெல்லாம் டெப்த்து. ஸோ இந்த அரேஸை வந்து நீங்கள் மல்டி டைமென்ஷனல் அரேவை எவ்வளோ லெவல் வேணாலும் கொடுக்கலாம். அப்படின்னாலும் கூட அதிகபட்சம் 2 லெவல் தான் கொடுப்பாங்க. 3 லெவலுக்கு மேலே போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு 2 லெவல் டேட்டா ஸ்ட்ரக்சர், 2 டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டூடெண்ட், இது அரே வேரியபிள் நேம் ஸ்டூடெண்ட், $student ஈக்குவல் டு டிக்ளேர் பண்ணுறாங்க பாருங்கள். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். அரே ஆஃப், அதாவது இது அவுட்டர் அரே, அரே ஆஃப் அதுக்குள்ளே இன்னர் அரே, அரே ஆஃப் இனியன் கமா 100 கமா 96, அரே ஆஃப் இனியன் கமா 100 கமா 96. அதாவது இது அரேக்குள்ளே ஃபஸ்ட்டு அரே, செகண்ட் அரே, தேர்ட் அரே. அதாவது இது லெவல் 1, இது லெவல் 2, இது லெவல் 2. இப்போ லெவல் 1ல் 3 அரே இருக்குது. நம்ம அந்த லெவல் 2 அரேயில் 3 வேல்யூஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அரேக்குள்ளே அரே, அந்த இன்னர் அரேக்குள்ளே வேல்யூஸ். ஸோ என்ன வேல்யூஸ்? இனியன் 100 கமா 96. அப்போ அரே ஆஃப் 0, இது 0, இது 1, இது 2, இது அவுட்டர் அரே. அப்புறம் இந்த அரேக்கு பார்த்தீங்கன்னா இது 0, 1, 2. புரியுதுங்களா? அப்போது 0, 0 அப்படின்னா எதை குறிக்கும்? இனியனை குறிக்கும். 0, 1 அப்படின்னா எதை குறிக்கும்? 100 குறிக்கும். 1, 0னா எதை குறிக்கும்? கவினை குறிக்கும். 1, 2னா எதை குறிக்கும்? 59 குறிக்கும். அதே 2, 0 எதை குறிக்கும்? நிலானியை குறிக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 0 அப்படின்னா எதை குறிக்குது? கவினை, இனியனை குறிக்கும். ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 1ன்றது 100 குறிக்கும். தமிழ் மார்க் இங்கே பாருங்கள். இது எப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 0ஓட வேல்யூ இனியன், கோலன் வச்சுட்டு தமிழ் மார்க் ஒரு கோலன் வச்சுட்டு 100, அப்புறம் இங்கிலீஷ் மார்க் ஒரு கோலன் வச்சுட்டு 87 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா 0, 2ன்றது எதை மென்ஷன் பண்ணுது? 87 மென்ஷன் பண்ணுது. சாரி, 96 மென்ஷன் பண்ணுது. 96. ஸோ 96 மென்ஷன் பண்ணுது. இது 0, இனியன் இஸ் 0, 1, 100 இஸ் 0, sorry, Indian is a 0, 0, 100 is a 0, 1, 96 is a 0, 2. Kavin is a 1, 0, அது மாதிரி 1, 1, 1, 2. இது வந்து 2, 0, 2, 2, 2, 3. சாரி, 2, 1, 2, 2. இது மாதிரி வந்து உங்களுக்கு மல்டி டைமென்ஷனல் அரே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இந்த 3 டைப் ஆஃப் அரேஸ் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் அரேஸ் வந்து நம்ம உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி, இது எல்லாமே உங்கள் ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சாப்டரோட, இந்த கான்செப்டோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரில் 2 கான்செப்ட்டு, ஒன்று ஃபங்க்ஷன், இன்னொன்று அரேஸ். ஸோ 2த்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் இதனோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி PHPயில் எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ.